ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் தொழில் ஸ்தானாதிபதி, உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் தான் அந்த 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, அவர் தான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி. யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சேர்க்கை பெறுகின்றார். அப்போ தொழிலில் வந்து முன்னேற்றங்கள், தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள், தொழிலில் வந்து லாபங்கள், தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டயத்தில் கிடைக்கும். புதுசாக வந்து ஒரு வேலைக்கு கூப்பிடுவாங்க. அங்கேயே வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. சார் நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, நீங்கள் எங்கள் கூட வேலைக்கு வந்து சேர்றீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. அங்கே வந்து ஒரு கம்பெனி ஓனரை மீட் பண்ண வரவர் உங்களுடைய வேலை திறன், நீங்கள் பழகிற விதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதை விட வந்து அதிகமான சம்பளம் நான் தர்றேன், எங்கள் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறீங்களா அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். தொழில் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் வந்து வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு வேலைக்கான அழைப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் இயக்குனராக இருக்கிறவங்களுக்கு பெரிய கம்பெனியிலேருந்து அழைப்புகள் வரும். கலைத்துறையில் வந்து டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கு வேலைகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக வந்து ஊதிய உயர்வு வந்து அதிகமாகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான சம்பளம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக சிறப்பு. அவர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, அவருமே யாருன்னா குரு பகவான் தான். ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், ராசி அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதியான சுக்கிரன், இவங்க சேர்க்க வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் அமைது. இது மிக சிறப்பு. உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சிந்தனைகள் மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுடைய வேலைகளில் வேலை திறன் எல்லாத்தையும் பார்த்து உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலைக்கு, அதாவது பதவி உயர்வுக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுடைய உயர் அதிகாரி வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க. அந்தளவுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாமே அமையும். அரசு சம்பந்தமான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். அரசு சம்பந்தமான எக்ஸாமில் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் எழுதி அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதன் மூலமாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். இந்த டயத்தில் சிம்ம ராசிக்காரங்க +2 படித்த மாணவர்கள், 10th படித்த மாணவர்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து நீங்கள் நினைச்சதை விட அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்கியிருப்பீங்க. கல்லூரி வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இதுபோல் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்பு அமையும். அந்த வேலையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய சேர்க்கை. யாரோடு? உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்க என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அண்ட் ராகு சேர்க்க 8ஆம் இடத்துல. தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வந்து தயவு செய்து நீங்கள் என்ட்ரு ஆகாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் வந்து நீங்கள் அதுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறது, அதில் போய் பேசுகிறது, நண்பருக்கு தான் பேச போனேன், தயவுசெய்து பேசவே வேண்டாம். இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குப்பா நான் வரல அப்படி சொல்லிட்டா ஒரே விஷயத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் அங்கே போய் பேசி உங்கள் மூலமாக ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமாக நண்பருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மனசங்கடங்கள் ஏற்பட்டு பெரிய தொல்லைகளாக வந்து முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து ஈடுபட்டுறவங்க, நீங்கள் ஈடுபட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகளை கவனமாக எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன பேசுவோம், என்னென்ன வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக பேசிக்கோங்க. இல்லைங்க நீங்கள் அன்னைக்கு ஒன்று சொன்னீங்க, இப்போ ஒன்று சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் ஒன்று.
ஏன்னா 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு அண்ட் செவ்வாய், பாக்கியாதிபதி செவ்வாய் 2 பேரும் சேர்க்கை. அவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய சஞ்சாரம். அந்த கேது பகவானுக்கு மேலே ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை. இப்போது இந்த டயத்தில் இதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப அற்புதமாக வெளிப்படும். ஏன்னா குரு பார்வை குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். பேச்சு திறமையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்குவீங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே. ராசி அதிபதி சூரியன், சுக்கிரன், குரு இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்தில் சிம்ம ராசிக்காரங்க வாகனம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், நல்ல நல்ல முயற்சிகளுக்கு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். புதுசாக புது வேலை, புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், புதுசாக ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற தாராளமாக பண்ணலாம். அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க சிம்ம ராசிக்காரங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சின்ன சின்ன வியாபாரிகளை இருக்கிறவங்களுக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களை தேடி வரும். இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.